நம்மளுக்கு நிறைய டைரக்ஷன்ஸ் எப்படி நம்ம நடந்துக்கணும். இதுலயும் பாத்தீங்கன்னா பவுல் விசுவாசிகளின் நல் நடத்தையை பற்றி எழுதுகிறார். நம்ம எப்படி இருக்கணும், அதுதான். வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம்னா வெளிச்சத்தை ஒருத்தரும் மறைக்கவே முடியாது இல்லையா? எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சின்ன ஒரு மெழுகுவத்தியா இருந்தாலும் நம்ம நம்ம அந்த மெழுகுவத்தியை நம்ம பார்க்க முடியும். அதே போல அதனுடைய வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியும். பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுங்கள் அப்படின்னு எழுதுறார். 5ஆம் அதிகாரம் கொஞ்சம் எடுத்து திறந்து வச்சுக்கோங்க. பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடமிருந்து பல பல காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா? எப்போதும் அப்பாவை பார்க்கும்போது அம்மாவை பார்க்கும்போது அவங்கள மாதிரி சில கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்க மாதிரி பேசுறது, அவங்க மாதிரி நடக்கிறது, இதெல்லாம் நம்ம கத்துக்கிறோம். அதே நேரத்துல தவறான காரியங்களை கூட கத்துக்கிறோம். கெட்ட வார்த்தை சொல்றது. ஹலோ, யாரு? ஒரு சில பிள்ளைகள் தகப்பனை போல வாகனம் ஓட்டுறத நம்ம பாக்குறோம். எப்படி ஸ்கூட்டர் ஓட்டுறாரு, எப்படி அந்த மாதிரி எல்லாம் பார்க்கிறோம். அப்ப நமக்கு ஒரு சில பிள்ளைகள் தகப்பனை போல தவறான காரியங்கள், புகைப்பிடித்தல், குடித்தல், இதெல்லாத்தையும் கூட பார்த்து கத்துக்கிறாங்க. ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதனால அவரை போல நடக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் இல்லையா? அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? இப்ப நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும். ஆனா தேவன் எப்படிப்பட்டவரு? முதலாவது அவரு அன்பாகவே இருக்கிறவர். அதனால நாமும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். 5ஆம் அதிகாரத்துல 1-2 வசனம் அதுதான் சொல்லுது. அதே போல 2வது தேவன் ஒளியாயிருக்கிறார். 1 யோவான் 1:5. அதனால நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். 5ஆம் அதிகாரத்துல 3-14 வசனமும் அதுதான் சொல்லுது. 3வது தேவன் சத்தியபரர், அவர் உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. 1 யோவான் 5:6 சொல்லுது தேவன் சத்தியபரர், உண்மை உள்ளவர். அதனால நாமும் எப்படி நடந்து கொள்ளணும்? ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். 15-17 வசனம் இதைத்தான் குறிப்பிடுகிறது. சரி, முதல்ல அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். முதல் 2 வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கூற வேண்டும். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை நம்ம பின்பற்றுவர்களாக இருக்கணும். தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள கொஞ்சம் மல்லிப்பூவை வச்சுட்டா அந்த மல்லிப்பூ வாசனை இந்த வீடு பூரா அதை அடக்கவே முடியாது, அதை ஒழிச்சு வைக்கவே முடியாது இல்லையா? அப்படி சுகந்த வாசனையான காணிக்கை, அது நம்ம பின்னால படிப்போம். எப்படி ஒவ்வொரு பலியும் எப்படி அது காணிக்கையாக செலுத்தப்பட்டது, எப்படி ஆண்டவருக்கு அது மகிமையை கொண்டு வந்தது. அதே போல நம்ம அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். முந்தின அதிகாரம் கடைசி 2 வசனங்கள்ல பவுல் கசப்பை பற்றி கோபத்தையும் பற்றி எச்சரித்தார். அதை நம்ம படிச்சோம். ஏன் விசுவாசிகளுக்குள் அன்பு காணப்பட வேண்டும் என்று பவுல் பல காரணங்களை கூறுகிறார். முதலாவது நாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள், அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள். தேவனை விசுவாசிக்கும் நாம் மறுபடியும் பிறந்திருப்பதால் திவ்ய சுபாவத்துக்கு பண்புள்ளவர்களாய் இருக்கிறோம் சொல்லி 2 பேதுரு 1:4 சொல்லுது. அப்ப திவ்ய சுபாவம் நம்மளுக்குள்ள இருக்கிறதா? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தானே. தேவன் அன்புள்ளவராய் இருப்பதால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்பாய் இருக்க வேண்டும். நமக்குள்ளே திவ்ய சுபாவம் இருப்பதால் நமக்குள்ளே இருந்த சுயநலம், கோபம், கசப்பு போன்ற பழைய சுபாவம் இருக்கக்கூடாது. இப்போ பழைய ஆளா இருக்கும்போது நம்ம திடீர்னு கோபம் வந்துரும், எரிச்சல் வந்துரும், கண்டதையும் பேசிடுவோம் இல்லையா? சுயநலமா இருப்போம். இதெல்லாம் அதுல இருந்து எல்லாம் நம்ம விடுபட்டு இருக்கோமா? அந்த சாட்சி நம்மளுக்குள்ள இருக்குதா? இயேசு தேவனுடைய நேச குமாரன். அதனால் நீங்களும் பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுங்கள். நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன? தேவன் எவ்வாறு கிறிஸ்துவை அழைத்தார்? அவர் எப்படி அழைக்கிறாரு?
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று அழைத்தார். அது போல நம்மையும் அழைக்கிறார், நம்மையும் அவ்வாறு கருதுகிறார். ஏன்னா நம்மள பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்மள பாக்குறார். நம்மள இன்னாரு இன்னாருன்னு பார்க்கல, கிறிஸ்துவ மூலமாய்தான் நம்மை அவர் பார்க்கிறார், நம்மை நேசிக்கிறார், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறார். கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனால கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் அவர் பார்க்கிறார். இந்த எபேசியர் பூரா நீங்க பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் 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 இல்லையா? அப்ப நம்மளுக்குள்ள வெளியில என்ன, நம்ம கிறிஸ்து தான் நம்மளுக்கு அடையாளம். பிதா எவ்வாறு இயேசுவை நேசிக்கிறாரோ அது போல அவர் நம்மையும் நேசிக்கிறார்னு சொல்லி யோவான் 17:23 படிக்கிறோம். நாம் பிதாவோடு ஒரு அன்பின் ஐக்கியத்துல இணைந்துள்ளோம். ஏதோ இன்னைக்கு போறாங்க, சாமியை கும்பிடுறாங்க, அவங்களுக்குள்ள என்ன உறவு ஒண்ணும் கிடையாது. அது ஏதோ போய் கேக்குறாங்க, பயப்படுறாங்க, கன்னத்துல அடிச்சுக்கிறாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. அவர் ஆண்டவரோட கூட ஒரு நெருங்கிய உறவு நம்மளுக்கு இருக்குது, ஒரு ஐக்கியம் இருக்குது. அவரோடு கூட நம்ம இணைந்து இருக்கிறோம். அதனால அந்த அன்பு நம் நடத்தையினாலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் அந்த அன்பை பார்க்கிறார்களா, அந்த கரிசனையை பார்க்கிறார்களா, அந்த இரக்கத்தை பார்க்கிறார்களா? பிதா தம் அன்பை நம்மிடம் வெளிப்படுத்த இன்னும் என்ன செய்ய முடியும்? என்னதான் செய்ய முடியும்? அவருடைய சொந்த குமாரனையே நம்மளுக்கு கொடுத்துட்டாரே, இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அவருடைய வசனம் அல்லவா? அவரை அன்புடன் பிரியப்படுத்தவை விட வேறு என்ன நம்மிடம் அவர் எதிர்பார்க்கிறார்? சரி, நம்மை அதிக விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஏன் நம்ம மத்தவங்களை நேசிக்கணும்னா, நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் இல்லையா? ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. 15:13 யோவான் 15:13. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் நமக்காக இயேசு தம்மை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாரே. ரோமர் 5:10. நம்ம சத்துருக்கள், நம்மளுக்கு எந்த தகுதி இல்லை. ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள எந்த தகுதியும் கிடையாது. ஆனா அவர் நம்மை அன்பு கூர்ந்தார். அவர் நம் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு நாம் கொடுக்கும் பிரதிபலிப்பு தான் அவர் மீது நாம் வைத்திருக்கும் அன்பு இல்லையா? கிறிஸ்து இயேசுவில் தம்மையே ஒப்பு கொடுத்த காணிக்கை மற்றும் தியாக பலியை பற்றி பவுல் பழைய ஏற்பாட்டின் சுகந்த வாசனையான பலியுடன் ஒப்பிடுகிறார். லேவியராகமம் முதல் 3 அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, எப்படி பழைய ஏற்பாட்டுல யூத ஜனங்கள் பலி செலுத்தினாங்க, அந்த பலியில ஒன்னொன்னுத்துக்கும் என்ன மீனிங் இருந்தது அப்படின்றது எழுதப்பட்டிருக்கிறது. பாவிகளை ரட்சிப்பதற்காகவே ஏன் கிறிஸ்து மரிக்க வேண்டும்? கிறிஸ்துவின் மரணம் தேவனுடைய பரிசுத்த சட்டத்தை திருப்திப்படுத்துகிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப இந்த பாவத்தை ஜெயிக்கணும்னா பாவத்துக்காக ஒரு பரிசுத்த தேவன் மரிக்கணும், இயேசு கிறிஸ்து மரிக்கணும். அப்பதான் நமக்கு அந்த பாவத்திலிருந்து பரிகாரம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் தியாக மரணம் தேவனுக்கு சுகந்த வாசனையாக மாறியது. அவர் அனுபவித்த கஷ்டம் தேவனுக்கு சுகந்த வாசனையாக மாறியது. ஏன்னா தம்மையே அவர் நமக்காக பலியாக மரித்தார். இந்த சுகந்த வாசனையை பற்றி நீங்க லேவியராகமம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனாலும் 1-3 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, முதல்ல சர்வாங்க தகன பலி என்பது தேவனுக்கு கிறிஸ்து செலுத்திய முழுமையான அர்ப்பணிப்பை குறிக்கிறது. சர்வாங்க தகன பலின்னு அன்னைக்கு செலுத்தினத இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக அவர் தன்னுடைய அர்ப்பணிப்பை குறிக்கிறது. அடுத்தது போஜன பலி என்பது கிறிஸ்துவின் முழுமையான நல்நடத்தையை குறிக்கிறது. சமாதான பலி என்பது பாவிகளுக்கும் தேவனுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட சமாதானத்தை குறிக்கிறது. சமாதானம்னு சொல்லும் போதே அதுல எவ்வளவு மீனிங் இருக்குது. முதலாவது, தேவனுக்கும் நமக்கு இடையில எவ்வளோ பெரிய இடைவெளி இருந்தது. நம்ம தேவனை தரிசிக்க முடியாதபடி, அவரை அப்பான்னு கூப்பிட முடியாதபடி இருந்த ஒரு பிரிவினையை மாற்றி நமக்குள்ள சமாதானத்தை கொடுத்து தேவனோடு கூட இருக்கிற ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த சமாதான பலிதான் தேவனுக்கும் இடையே, பாவிகளுக்கும் தேவனுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட சமாதானத்தை குறிக்கிறது.
கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படை காரணி அன்புதான் என்பதனால் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த அன்பை இந்த உலகத்தில் இருக்கிற அஞ்ஞானிகள் இல்லையா, தேவனை அறியாதவர்கள் நமக்குள்ள பாக்குறாங்களா? நமக்குள்ள அந்த அன்பை அவங்க பார்க்க முடிகிறதா? நாம் அன்பிலே நடந்து கொள்ளும் போது தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவதோடு மற்றவர்களை துன்பப்படுத்த மாட்டோம் இல்லையா? பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அதுதான் 2 கட்டளையத்தான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? முதலாவது தேவனை நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். 2வது மற்றவர்களை நேசிக்கணும். இந்த 2 கற்பனையும் நியாய பிரமாணம் முழுவதையும் உள்ளடக்கி இருக்குது. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்ப பரிசுத்த ஆவி எப்ப நமக்குள்ள வந்தாரோ அன்றைக்கே நம்முடைய இருதயங்களிலே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5. சரி, அடுத்தது நம்ம யாரு? நம்ம பரிசுத்தவான்கள். வசனம் 3:4 சொல்லுது, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செலுத்துதலே தகும். அப்ப பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ பாவமே செய்யாதவங்க இல்ல, நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த பழைய ஜனங்களிலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நம்ம வித்தியாசமானவர்கள். அதுதான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுறார். அதனால் நம்மை சுற்றி இருக்கும் உலகத்தில் உள்ள இருள் நமக்குள் இருக்க கூடாது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டீர்களே. 1 பேதுரு 2:9. ஒரு நாள் அந்தகாரத்துல இருந்தோம், இருட்டுல இருந்தோம், பாவத்துல இருந்தோம். ஆனா அவருடைய தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டாரு. அப்ப நம்ம பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டோம். நம்ம பரிசுத்தவான்களாக இருக்க முடியாத நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். இருள் நிறைந்த அந்த உலகத்தில் காணப்படும் பாவங்கள் இந்த 2 வசனங்களுக்கு கூறப்பட்டது. இந்த வசனங்கள்ல விசுவாசிகள் ஈடுபடுவது என்பது எந்த ஒரு பரிசுத்தவானின் கண்ணியத்திற்கும் கீழானது. அந்த காலத்துல பரவலாக காணப்பட்ட பாலியல் பாவங்களை, வேசித்தனம், அசுத்தம் பவுல் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். அப்ப ஆண்டவரை தெரிந்து கொண்ட ஜனங்கள் இப்படிப்பட்ட பாவத்திலே இருக்கக்கூடாது. மறைவான பாவத்தில் இருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவர் விரும்புகிறார். சரி, இன்றைக்கு இந்த பாவங்கள் பரவலாக காணப்படுகிறது. அடுத்தபடியாக பொருளாசை என்ற பாவத்தையும் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இதையும் பாலியல் பாவங்களோடு ஒப்பிடலாம். பாருங்க, இதுவும் கட்டுப்பாடற்ற பசியை தான், அன்கண்ட்ரோல்டு ஆப்பிடைட்டை தான் குறிப்பிடுகிறது. இது வேணும், அது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் இல்லையா? விபச்சாரக்காரனும் பேராசைக்காரனும் தங்களுக்கு சொந்தம் இல்லாததை எடுத்துக்கொண்டு தங்கள் பசியை போக்க விரும்புகிறார்கள். பாருங்க, அப்ப பேராசைக்காரன விபச்சாரக்காரனோட அவர் ஒப்பிடுகிறார். இவைகள் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும். இந்த 2 பாவம் தான் ஆதாம் ஏவாளை தள்ளினது இல்லையா? ஆண்டவருடைய அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தே பிரிச்சிருந்ததுதான் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 தான் அவர்கள் தப்பு செய்ய அவங்களை தூண்டியது. இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்கு சொல்லப்படவும் கூடாது. பேரே இருக்கக்கூடாதாம், அது நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது, எண்ணமே வேண்டாம். வசனம் 3. வசனம் 4 பவுல் வாயினால் சொல்லப்படும் பாவங்களை பற்றி குறிப்பிடுகிறார். என்னென்ன? வசனம் 3:4 குறிப்பிட்டுள்ள பாவங்கள் ஒன்றுக்கொன்று இணைந்ததுதான் இல்லையா? பாலியல் பாவங்களில் ஈடுபடுகிறவர்கள் ஒரு வகையான தவறான பேச்சு மற்றும் நகைச்சுவை வளர்த்து கொள்கிறார்கள். இன்னைக்கு வாலிபர்களுக்குள்ள என்ன கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் பேசி அதுல மகிழ்ந்து அந்த கெட்ட அந்த இதுல செல்லுல இருக்கிற என்னென்னமோ யூடியூப்ல வருகிறதெல்லாம் பார்த்து இதுல இந்த மாதிரி அவைகள் எல்லாம் பேசி கேலி செய்து மகிழ்கிறார்கள். அதுல ஈடுபடலைன்னா கூட அதை பாக்குறதுல, அதை பத்தி பேசுறதுல அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. எந்த ஒரு பரிசுத்தவானும் அபாசமான மொழியிலோ அல்லது நகைச்சுவையிலோ ஈடுபடுவதில்லை.
இல்ல துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடமாமலும், பாவிகள் வழியிலே நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் இருந்தால் என்று சொல்லி ஒன்னாம் சங்கீதம் 1ல நம்ம படிக்கிறோம். அப்ப எந்த நன்மையும் இல்லாத தவறான வார்த்தைகள் விசுவாசிகள் பேசக்கூடாது. சரி, நம்ம பரிசுத்தவான்கள் மட்டும் இல்ல, நம்ம ராஜாக்களாக அழைக்கப்பட்டவர்கள். வசனம் 5, 6, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில் என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நாம் இயேசுவை விசுவாசித்த போதே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து விட்டோம். அதனால்தான் நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றோம் அப்படின்னு சொன்னா தேவன் தான் நமக்கு ராஜா, அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறோம், அவர்தான் நம்மளை நடத்துகிறவர். அதுதான் அந்த ஆண்டவருடைய ஜெபம், அவர் சொல்லி கொடுத்த ஜெபத்துல இருக்குது. அப்ப அவர்தான் நம் ராஜா, அவர் ஆளுகைக்குள்ள இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ராஜ்யத்தை ஆளுகிறவர்கள் என்ன கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ அப்படியெல்லாம் இருக்கிறோம். ஆனா தேவன் நம்முடைய ராஜாவா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன குறைவு? ஒரு குறைவும் இல்லை இல்லையா? கிறிஸ்து திரும்பி வரும்போது அவருடைய ராஜ்யத்தின் முழு வெளிப்பாட்டிற்காக நாம் இப்போது காத்திருக்கிறோம். நம்ம ராஜ்யம் அவருக்குள்ள வந்துருச்சு, அவர் சொல்றபடிதான் நம்ம கேட்கிறோம், அவர் தான் நம்மளை நடத்துறாரு. ஆனா அவரு ஒரு நாள் வரப்போறாரு, அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போக போகிறாரு இல்லையா? அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம காத்திருக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:1. வேண்டுமென்றே டெலிபரேட்லி மற்றும் விடாமுயற்சியுடன் பர்சிஸ்டன்ட்லி பாவத்தில் வாழும் மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்ள மாட்டார்கள் என்று பவுல் தெளிவுபடுத்துகிறார். அப்ப எவ்வளவு மாற்றம் நம்மளுக்குள்ள வரணும் இல்லையா? மாற்றம் வரணும். தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க எது தவறு என்பதை நாம் அறிந்து அதை விட்டுவிட வேண்டும். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. கலாத்தியர் 5:21. பவுல் பொருளாசையை விக்கிரகாராதனையோடு ஒப்பிடுகிறார். மனிதன் தேவனை அல்ல பொருளைத்தான் வணங்குகிறான் இல்லையா? விக்கிரகாராதனைனா நம்ம விக்கிரகத்தை கொண்டு வச்சு கும்பிடுறவங்க மாத்திரம் இல்ல, நம்ம பொருளாசை உள்ளவர்களாய் இருந்தால் அதுவும் விக்கிரகாராதனை தான். இந்த பாவங்களில் தொடர்ந்து ஈடுபடுபவர்களைத்தான் இந்த எச்சரிக்கைகள் குறிப்பிடுகிறது. எப்போதாவது பாவத்தில் ஈடுபடுகிறவர்கள் அல்ல. தெரியாம ஒரு சில நேரத்துல நம்ம செய்திருவோம், அதே அல்ல. அதே திரும்ப திரும்ப செய்து தேவனை துன்பப்படுத்துகிறவர்கள், அவரை இச்சைப்படுத்துகிறவர்கள் அதை பத்தி தான் அவர் சொல்றாரு. தாவீது விபச்சாரம் பாவம் செய்தான், இருப்பினும் தேவன் அவன் பாவங்களை மன்னித்து அவனை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போயிட்டாரு. நிச்சயமாக தேவன் தாவீதை மன்னித்தார். ஆனால் அவனுடைய ஒரு சில வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்றவில்லை. பவுல் வாழ்ந்த நாட்களில் ஒரு சிலர் கிறிஸ்தவர்கள் பாவம் செய்யலாம், தேவன் அவர்களை மன்னிப்பார், ஏனென்றால் நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் என்று வாதித்தார்கள். இப்ப கூட பாருங்களேன், கிறிஸ்தவங்களை பத்தி சொன்னா எவ்வளவு பாவம்னா செய்யுங்க, அப்புறம் மன்னிப்பு கேளுங்க, அப்புறம் செய்யலாம், சரியா போயிடும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க இல்லையா? அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனா அது தவறு. இதற்கான விளக்கத்தை பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? ஞான ஸ்நானத்தை பத்தி கொடுத்திருக்கிறார். நம்ம இயேசுவோடு கூட மரிக்கிறோம், இயேசுவோடு கூட நம்முடைய பழைய வாழ்க்கை மரித்து போகிறது. நம்ம எழுந்திருக்கும் போது கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறோம், புது மனுஷனாய் நம்ம எழுந்திருக்கிறோம். அப்ப நமக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும் இல்லையா? சரி, ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் காணப்படும் பாவம் ரட்சிக்கப்படாதவரின் வாழ்க்கையில் காணப்படும் பாவமும் வெவ்வேறு. ஆம், அது மோசமானது. யார் பாவம் செய்தாலும் தேவன் அதை விரும்புவதில்லை. அவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அவர் சற்றேனும் விரும்புவதில்லை. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். மத்தேயு 7:24.
விசுவாசியை தேவன் ஒரு ராஜாவாக அழைக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடுவது அவருடைய கண்ணியத்திற்கு கீழானது. அதுதான் 1 பேதுரு 2:9 சொல்றது, நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, சொந்த ஜனமாக நம்மை அழைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அடுத்தது நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம். உலகத்துக்கு நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம். அவர்களுக்கு பங்காளிகளா 7-14 நீண்ட பகுதி. அவர்களுக்கு பங்காளிகளாக இருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். மலையின் மேல கட்டப்பட்ட பட்டணம் போல நம்ம வைத்திருக்கிறான்னு சொல்லி மத்தேயு 5 பார்க்கிறோம். தூரத்துல இருந்து கூட அந்த 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 வீடு தெரியும். ஒரு மலை மேல இருக்கிற பிரகாசமான ஒரு வீடு தெரியும். அப்படியாக ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். சரி, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வது என்பதுதான் இந்த அதிகாரத்தின் முக்கிய வார்த்தை இல்லையா? 2 கொரிந்தியர் 6:14 வரை வசனங்கள்ல வரைக்கும் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனின் வாழ்க்கை எவ்வாறு இருளாய் இருக்கிறது என்று பவுல் எழுதியுள்ளார். அது இருள் இருந்தது என்று பவுல் கூறவில்லை. அவங்க இருளாகவே இருந்தாங்க. இருள் இருந்தது வேற, இருளாய் இருக்கிறதே வேற. நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருப்பதால் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வெளிச்சம்தான் நாம் கனி கொடுக்க உதவுகிறது. அப்ப வெளிச்சம்னு சொல்லும் போது ஒரு பிளான்ட் வளரணும், அது கனி கொடுக்கணும்னா அதுக்கு வெளிச்சம் வேணும், அதுக்கு சூரிய வெளிச்சம் வேணும் இல்லையா? அது போல நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தாதான் நாம் இயேசுக்காக கனி கொடுக்க முடியும். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை பொறுத்தவரை இருளில் காணப்படும் செயல்களால் கனி கொடுக்க இயலாது. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஒரே நேரத்தில் வெளிச்சத்திலும் இருளிலும் நாம் இருக்க முடியாது. ஏதாவது ஒன்னதான் நம்ம சூஸ் பண்ண முடியும். நீதி என்பது தேவனுக்கும் மனிதருக்கும் முன்பாகவும் நேர்மையாக இருப்பதை குறிக்கிறது. இந்த 2 குணங்களும் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டவை. இது தேவனுடைய வார்த்தைக்கும் சித்தத்திற்கும் இணக்கமாய் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி இயேசு சொன்னார் மத்தேயு 5:16. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைக்குள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படி ஒளியின் இடத்தில் வருகிறான். யோவான் 3:20-21. எந்த திருடனும் பாருங்க, தப்பு செய்யறவங்க எல்லாருமே இருட்டுலதான் செய்வாங்க இல்லையா? ஒளியை விரும்பவே மாட்டாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வது என்பது தேவனுடைய கண்களுக்கு முன்பாக எதையும் மறைக்காமல் வாழ்வதுதான். இருட்டுல இருக்கிறோம் சொல்லும் போது தேவன் இருக்கிறார்ன்றதை கூட மறந்து போய் சில காரியங்களை செய்கிறது அவருக்கு பிரியமில்ல. அதனால்தான் சொல்றாரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். சரி, மற்றவர்களுக்கு முன்பாக நாம் எதையும் மறைக்கலாம். ஏனென்றால் நம்முடைய இருதயத்தையோ மனதையோ மற்றவர்களால் பார்க்க முடியாது. ஆனா சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எபிரேயர் 4:13. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வது என்பது நமது அன்றாட வாழ்வில் தேவனுடைய ஒளியை வெளிப்படுத்துவதே இல்லையா? நம்ம பார்க்கிறவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ இந்த அம்மா பேசினாலே ரொம்ப மோசம் அப்படின்னு நல்ல அந்த பேச்சு நம்ம அப்படி இருக்கிறாங்களா? இல்ல அவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க, அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றம், வேறு விதமான ஒரு
ஒரு ஜீவிதம் தான் அவங்க செய்யறாங்க அப்படின்னு நம்மளை குறித்து மற்றவங்க என்ன சொல்றாங்க, அது மறைத்து வைக்கவே முடியாது இல்லையா? நற்குணம் மற்றும் நல்நடத்தை மூலம் தேவனுடைய ஒளியை இந்த இருண்ட உலகத்திற்கு நாம் கொண்டு வருகிறோம். அப்ப நம்மளுக்குள்ள இப்ப இருக்கிற ஒளி எப்படி வரும்? நம்முடைய நற்குணம், நம்முடைய நடத்தை. அதை பார்த்து இருளே இருக்கிறவங்க கூட இயேசுவை அறிந்து கொள்வார்களாம். தேவனுடைய விளக்குகளாக நாம் பிறருக்கு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் வழியை கண்டறிய உதவுகிறோம் இல்லையா? ரட்சிக்கப்படாத மனிதர்கள் இப்பிரபஞ்சத்தின் தேவனாலும் தங்கள் பாவத்தினாலும் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க குருடாக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க இருள இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க உணரவே இல்லை இல்லையா? கிறிஸ்துவை நாம் சாட்சிகளாக பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அவருடைய வெளிச்சம் அவர்களுக்குள் நுழைய முடியும் இல்லையா? அது எப்படி நடக்கும்? அது ஆண்டவருடைய கிரியை. நம்மளை நம்ம உபயோகிக்கிறார், அவ்வளவுதான். ஒரு ஆரோக்கியமான நபர் நோய்பாய்ப்பட்டவர்களுக்கு உதவுவது போல இல்லையா? நல்லா இருக்கிறவங்கதான் சிக்கா இருக்கிறவங்க கிட்ட போய் ஏதாவது உதவி செய்ய முடியும், அவங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்க முடியும், ஏதாவது செய்ய முடியும். நாமளே சிக்கா இருக்கிறவங்க ஏதாவது செய்ய முடியுமா? அப்படி ஆரோக்கியமா இருக்கிறவங்க நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவுவது போல தேவனுடைய பிள்ளைகள் தான் இருளில் இருக்கிற ஜனங்களை அவருடைய அற்புதமான ஒளிக்கு அழைத்து செல்ல முடியும். வெளிச்சம் தேவனை வெளிப்படுத்துகிறது. வெளிச்சம் நம்மை கனி கொடுக்க வைக்கிறது. அதே நேரத்தில் வெளிச்சம் தவறுகளையும் வெளிப்படுத்துகிறது. எந்த ஒரு அறுவை செய்யும் நிபுணரும் இருள அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா? முடியவே முடியாது, பெரிய ஆபத்தை விளைவிக்கும். அதுபோலதான் ஒரு ஓவியரும் கூட. ரட்சிக்கப்படாத மக்கள் இருளில் இருப்பதினால்தான் தேவனையும் வேதத்தையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று இயேசு கூறினார். தீஷர்களிடம் அவர் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று கூறினார். அவர் இந்த பூமியில் இருந்த போது அவருடைய நற்குணம் மற்றும் நல்நடக்கத்தின் பரிபூர்ணம் அவரை சுற்றியுள்ளவர்களின் பாவத்தை வெளிப்படுத்தியது. அதனாலதான் அவங்க பரிசெயர் சதுசெயர் எல்லாரும், அந்த வேத பாரகர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? அவரை வெறுத்தாங்க. அவங்க செய்யற தவறுகளை எல்லாம் அவரை பார்க்கும் போதே அவங்களுக்கு சுட்டி காட்டுச்சு இல்லையா? அதனால அவங்களை வெறுத்தாங்க, கொலை செய்யவும் வகை தேடினார்கள். நான் அவர்களிடத்துல பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை என்று இயேசு சொன்னார். சமநிலையான வாழ்க்கையை வாழும் என்று பவுல் கூறுகிறார். அதாவது தீர்மானமாய் நேர்மறையாக பாசிட்டிவ்லி வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். அதே நேரத்தில் எதிர்மறையாக நெகட்டிவ்லி, அதாவது இருளில் இருப்பவர்களின் அக்கிரமத்தை நாம் கண்டித்து அம்பலப்படுத்த வேண்டும். நம்ம வெளிச்சத்துல நடக்கிறதுனா நம்ம நேர்மையாக நடக்கணும், தீர்மானமா நடக்கணும். எதிர்மறையாக எப்படின்னா மற்றவங்களை சரியான வழியில நடத்தணும். அக்கிரமத்தை நாம் கண்டித்து அம்பலப்படுத்த வேண்டும். வெளிச்சம் என்று சொல்லும் போதே நாம் ஒரு புதிய நாளை பற்றி நினைக்கிறோம் இல்லையா? பவுல் இதையும் ஏசாயா 60:1 வசனத்தையும் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று ஒப்பிடுகிறார். ரோமர் 13:11-13 மற்றும் 1 தெசலோனிக்கேயர் 5:1-10 வசனங்களிலும் இதே காரியங்கள் தான் எழுதப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தினத்தன்று இயேசு உயிரோடு எழுந்த போது உலகத்துக்கு ஒரு புதிய நாள் பிறந்தது இல்லையா? ஆண்டவருடைய மரணம் எவ்வளவோ முக்கியமோ அதே போல அவருடைய உயிர்த்தெழுதல் அவ்வளவு முக்கியமானது. இதுவரை நடந்திராத ஒரு பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? கிறிஸ்தவர்கள் பாவத்திலும் மரணத்திலும் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை. கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதால் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தோம். கல்லறையின் இருள் நம்மை விட்டு நீக்கப்பட்டது. இப்போது நாம் ரட்சிப்பாகிய வெளிச்சத்தில் நடக்கிறோம். ரட்சிப்பு தான் ஒரு புதிய நாளின் ஆரம்பம். அதனால் நாம் இருளில் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். லாசருவே வெளியே வா, இருள் இருக்கும் இடத்தில் விசுவாசிக்கு எந்த வேலையும் இல்லை இல்லையா? கல்லறையை விட்டு நம்ம வெளியில வரணும். விசுவாசி ஒரு பரிசுத்தவான். அதனால் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் அவனுக்கு பங்கு உண்டு. கொலோசியர் 1:12. விசுவாசி ஒரு ராஜா. ஏனென்றால் தேவன் அவனை
இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு குப்பையில கிடந்த ஒரு ஆளை தூக்கி ஒரு பெரிய மாளிகைக்கு கொண்டு போறத போல நம்ம இருளின் அதிகாரத்துல இருந்தோம் ஒரு காலத்துல, இல்லையா? ஆனா அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மள கொண்டு போயிட்டாராம். நம்மளை அறியாமையே ஆண்டவர் நம்மளை அங்க கொண்டு போய் வச்சுட்டார். நம்மளுடைய அட்ரஸே மாறிடுச்சு, இல்லையா? கொலோசியர் 1:13 யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட, நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்காக செய்து முடிச்சிருக்காரு, இல்லையா? அதனால விசுவாசி கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறான். ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி 15-17 வசனம் சொல்லுது. ஞானம் உள்ளவர்களை போல், சர்க்கம்ஸ்பெக்ட் என்ற வார்த்தைக்கு 2 லத்தீன் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதாம். ஒண்ணு சுற்றி பார்த்து, லுக் அரவுண்ட், துல்லியம் மற்றும் பிழையின்மை என்பதுதான் இதன் அர்த்தம். நீங்கள் கவனமாய் நடந்து கொள்ள. குழிக்குள்ள போய் நம்ம காலை வைக்க மாட்டோம், இல்லையா? அசுத்தத்துல நம்ம காலை வைக்கப்படும். இதுதான் கவனமாய் நடக்கும். இதற்கு எதிர்மறையானது கவனக்குறைவாகும், சரியான வழிகாட்டுதல் மற்றும் முன்னறிவிப்பு இல்லாமல் நடப்பது. கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் தற்செயலாக விட்டுவிடக் கூடாது, இல்லையா? அப்ப நாம் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டும் மற்றும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். எபேசியர் 5:14-15 வசனங்களில் இதை பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. பவுல் என்ன சொல்கிறார்? நீங்கள் தூக்கத்திலே நடவாதிருங்கள், விழித்திருங்கள், உங்கள் கண்களை திறந்து இந்த நாளின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்போதும் நம்ம தூக்கத்துல இருக்கக்கூடாது, விழித்திருக்கணும், இல்லையா? அப்ப விழித்திருக்கணும் எல்லா நேரத்திலும். எப்ப பிசாசு நம்மள தாக்குவான், என்ன செய்வான், நம்மளுக்கு ஒரு விழிப்பு இருக்கணும், ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கணும். ஒரு சில விசுவாசிகள் தூக்கத்திலே நடப்பவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அதனால் கிறிஸ்துவுக்காக சேவை செய்யும் வாய்ப்புகளை இழந்து விடுகிறார்கள். நாம் ஏன் கவனமாக நடக்க வேண்டும் என்பதற்கு பல காரணங்களை பவுல் முன்வைக்கிறார். அதாவது ஞானமாய் நடந்து கொள்ளணும். வசனம் 15, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள பார்த்து. அப்ப புத்தி இல்லாதவர்கள் தான் தங்கள் விருப்பப்படி நடப்பார்கள். ஒரு புத்திசாலி மனிதன் தன் போக்கை பற்றி குறிப்பிடுத்து கொள்கிறான். தன் இலக்கை அடையும் வரை சுக்கான் வழிகாட்டுதலை பின்பற்றுகிறான், இல்லையா? சுக்கான்னா என்னது? இந்த கப்பல் போகிற அந்த திசை காட்டி. ஒரு மனிதன் ஒரு வீட்டை கட்ட விரும்பினால் அவன் முதலில் தனது திட்டங்களை வரைகிறான். அந்த திட்டத்தின்படி தன் வீட்டை கட்டி முடிக்கிறான். இன்றைக்கு நம்ம பேசுறோம், நம்ம இத்தனை நாள் பைபிள் ஸ்டடி எல்லாம் படிச்சு என்னென்னமோ பண்ணோம். இந்த வருஷத்துக்கு நீங்க ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா? ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கீங்களா? இந்த வருஷத்துல நான் எத்தனை பேரை நான் சந்திக்கணும், நான் என்னென்ன ஆண்டவருக்கு நான் செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு ஞானம் உள்ள இருதயம் நம்மளுக்கு இருக்குதா, இல்லையா? அதுதான் சொல்றாரு. ஒரு வீடை கட்டுறதுனால ஒரு ப்ளூ பிரிண்ட் போடணும், என்னெல்லாம் ஆயத்தங்கள் செய்யணும். இந்த வருஷம் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? எத்தனை கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த தங்கள் நாட்களை திட்டமிடுகிறார்கள். நாளை நடப்பது நமக்கு தெரியாது என்பது உண்மைதான், இல்லையா? நாளைக்கு என்ன நடக்குமோ, நான் என்ன பிளான் பண்ணி என்ன நான் செய்ய போறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் திட்டமிட்ட வாழ்க்கை எதிர்பாராத நிகழ்வுகளை சிறப்பாக சமாளிக்கும் என்பது உண்மைதானே. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வேணும். என்ன இந்த உலகத்துல வைத்திருக்கிறதுக்கு, இன்னைக்கு எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறதுக்கு, அவர் என்னை தன்னுடைய சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டதற்காக, என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துறதுக்காக, ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும். அதுக்காக தான் என்னை முன்குறித்திருக்கிறாரு. அந்த ஒரு திட்டம் நம்மளுக்கு இருக்குதா? அந்த யோசனை இருக்குதா? அந்த லக்கு இருக்குதா? அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். ஏன் நடந்து கொள்ளணும்? நாட்கள் குறுகியது. வசனம் 16, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்ம ஒரு நேரத்துல இருக்கோம், இல்லையா? ஒவ்வொரு மினிட்டும் கடந்து கொண்டே இருக்குது. அது போனா போனதுதான், இல்லையா? நேத்து இன்னைக்கு வராது, இல்லையா? போனதுதான். அப்ப அதனால நம்மளுடைய நாட்கள் பொல்லாதவைகள், இழந்து போனதான். அப்ப நம்ம நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அதாவது வாய்ப்பை பெற்று அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு முறை அதை விட்டுவிட்டால் மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்கிறது
ஒரு சீன பழமொழி. வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அதனுடைய அர்த்தம் என்னவா, துறைமுகத்தை நோக்கி, டுவர்ட்ஸ் த ஹார்பர். காற்று மற்றும் அலைகளை அடிக்கும் திசையை பார்த்து கப்பலை பாதுகாப்பாக துறைமுகத்திற்கு கொண்டு சேர்ப்பது என்பதே. அப்ப கப்பல் எப்படி ஒரு பயம் இல்லாம போகணும்னா அதுக்கு ஒரு லக்கு வேணும் இல்லையா? அது போல நமக்கும் ஒரு லக்கு வேணும். வாழ்க்கையின் செறிவு, சுருக்கம், பிரெவிட்டி என்பது தேவன் நமக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்துவதே என்பதே. இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு நாளைக்கு வராது, இன்றோடு போய்விடும். அப்ப அந்த வாய்ப்பை நம்ம உபயோகிக்கிறோமா? நாட்கள் பொல்லாதவைகள். வசனம் 16. பவுல் வாழ்ந்த காலத்தில் இதன் அர்த்தம் ரோம அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய உபத்திரவம் நெருங்கி விட்டது என்பதே இல்லையா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட அக்னியை போல உபத்திரவத்தை அவங்க கடந்து போனாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை அவங்க விடல. சமுதாயத்தில் காணப்படும் பாவங்களினால் வாய்ப்புகள் விரைவில் பறிக்கப்படும் போது இழந்ததை வெல்வதற்கான வாய்ப்புகளை வீணாக்குவது எவ்வளவு முட்டாள்தனம். அந்த நாட்களில் பவுல் இதை எழுதியிருப்பார் என்றால் இன்றைக்கு காணப்படும் நிலைமை என்ன, எப்படிப்பட்ட நிலைமை இப்பொழுது காணப்படுகிறது? கடைசியாக 17ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொள்ளுங்கள், அண்டர்ஸ்டாண்டிங் என்ற வார்த்தை தேவனுடைய சித்தத்தை கண்டறிந்து அதை நிறைவேற்ற நம் மனதை பயன்படுத்துவதை குறிக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தம் நம்மளை என்னத்துக்கு இந்த சென்னையில வச்சிருக்காரு, இல்ல மதுரையில வச்சிருக்காரு, இல்ல திருநெல்வேலியில வச்சிருக்காரு, இல்லாட்டி தூத்துக்குடியில வச்சிருக்காரு? ஏன் நம்மளை இந்த இடத்துல வச்சிருக்காரு? ஏன் நம்மளுக்கு இந்த வேலையை கொடுத்திருக்காரு? என்ன நம்மளுடைய பொசிஷனு? அப்ப அதை அறியணும். ஒரு நோக்கத்தோட தான் வச்சிருக்கிறாரு. நம்மளை கொண்டு போய் ஆப்பிரிக்கால வைக்கல இல்லையா, அண்டார்டிகால வைக்கல, நம்மள ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. பல கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை அறிவதில் குழப்பம் ஏற்படுகிறது. இது தவறு மற்றும் ஆபத்தானது. நம் மனம் புதிதாகும் போது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறோம். ஆண்டி, ஆண்டவருடைய சித்தம் எப்படி ஆண்டி நான் செய்யறது, நான் என்ன செய்யறது ஆண்டி அப்படின்னு நம்ம கேட்கிறோம். உண்மைதான், எல்லாருக்கும் அந்த குழப்பம் இருக்குது. ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய மனம் புதிதாகணுமா, மனம் புதிதாகணும். இப்ப மனம் புதிதாகிறதுன்னு சொல்லும் போது ஒரு டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் இல்லையா? அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வரும்போதுதான் எப்படி ஒரு சின்ன புழு, அந்த புழு கூட்டுப்புழுவா மாறுது இல்லையா? அந்த கூட்டுப்புழு கொஞ்ச நாள்ல பறவையா மாறுது, பட்டர்ஃபிளையா மாறுது. அப்ப இது ஒரு ப்ராசஸ். அப்ப அந்த நம்ம புழுவிலேயே இருக்கிறோமா, கூட்டுப்புழுவிலேயே இருக்கிறோமா, இல்ல பட்டர்ஃபிளையா ஆண்டவருக்காக பறக்கிறோமா? இங்குதான் மனம் புதிதாகிறது. அப்ப இந்த மனம் எப்படி புதிதாகும்? ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானித்து ஜெபித்து தேவனை ஆராதிக்கும் போது தேவனுடைய சித்தத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். முதலாவது நம்மளுக்குள்ள வாஞ்சை இருக்குதா, நம்மளுக்குள்ள விருப்பம் இருக்குதா? ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நம்ம எப்போதும் போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேக்குறோமா? ஆண்டவரே நான் ஏதாவது செய்யணும்பா, என்னை பார்த்து நீங்க என்னை மெச்சணும்பா, நீ இதெல்லாம் செய்தியே என்று சொல்லி என்னை பாராட்டணும்பா அப்படின்ற ஒரு வாஞ்சை விருப்பம் நமக்கு இருக்குதா? தேவன் நமக்கு ஒரு மனதை கொடுத்திருப்பாரானால் அதை பயன்படுத்த அவர் விரும்புகிறார் இல்லையா? முதலாவது நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம பாடுறோம், சர்ச்சுக்கு போறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று நம்ம அவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்கிறோமா? அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்பது உண்மைகளை ஃபேக்ட்ஸ் சேகரித்து அவற்றை ஆராய்ந்து அவற்றை எடை போட்டு அவருடைய ஞானத்திற்காக ஜெபிப்பது. ஆண்டவருடைய ஞானம் இல்லையா? ஒருவனுக்கு ஞானம் குறைவு இருந்தா அவன் ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் கொடுப்பார்னு சொல்லி யாக்கோபு 1:5 சொல்லுது. நாம் வெறுமனே அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை புரிந்து கொள்ளவும் அதை நிறைவேற்ற வாஞ்சையும் வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இல்லையா? ஏதோ ஒரு நோக்கத்தோட கூடதான் நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். நம்மளுக்கு இந்த பேரண்ட்ஸ் இருக்கணும், இந்த ஜாதியில பிறக்கணும், இந்த மொழியில பேசணும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் ஏன் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு.
எதுக்காக நம்மளுக்கு இந்த பேரண்ட்ஸ கொடுத்தாருன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? நமக்கு எதற்காக இந்த படிப்பை கொடுத்திருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். அப்ப ஆண்டவருடைய திட்டத்தை நாம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பவுல் இந்த திட்டத்தை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டார் இல்லையா? எபேசியர் 2:10 அருமையான வசனம். தேவன் நம்மை ரட்சித்திருப்பார், ஆனால் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உலகத்துல நம்ம பிறக்கிற அன்னைக்கு எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடைச்சுதா? இல்லையே. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு கண்ணை முன்னா கூட ஆண்டவர்கிட்ட போயிடுவோமே நம்ம, அதை விட பெரிய பாக்கியம் உண்டா? அந்த நோக்கத்தை நாம் கண்டுபிடிப்பது, நம்முடைய வாழ்க்கையை அதற்கேற்றபடி திட்டமிட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் அவருடைய திட்டத்தை நம்முடைய வார்த்தையின் மூலம், கொலோசியர் 1:9-10, தேவ சமாதானம் நம் இருதயங்களில் ஆளுவதன் மூலம், கொலோசியர் 3:15, சந்தர்ப்ப சூழ்நிலையின் மூலம், ரோமர் 8:28 மூலம் வெளிப்படுத்துகிறார். இப்ப இப்படியெல்லாம் நடக்கும்போது ஆண்டவர் இதைத்தான் நம்மள செய்ய சொல்றாருன்ற ஒரு உறுதி நம்மளுக்குள்ள வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு மன நிறைவு வரும் இல்லையா? தேவன் நம் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்திருப்பதனால் விசுவாசிகள் கவனமாகவும் துல்லியமாகவும் நடக்க வேண்டும். கட்டிடம் கட்டும் ஒருவர் எவ்வாறு செயல் திட்டத்தின்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கட்டிடத்தை கட்டி முடிக்கிறாரோ, அது போல தேவன் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கும் அவருடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றுவார். நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அந்த உந்துதல், அந்த அர்ப்பணிப்பு இருக்குதா? அதுதான் இல்லையா? அந்த நம்ம யாத்திரையாகமம் 30-31 படிக்கும் போது பெசலியேன்னு ஒரு ஆளு, அவனுக்கு இந்த கோல்ட் ஸ்மித் ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஒரு கூடாரத்தை கட்டு, எனக்காக அங்க பலியிடணும்னு எல்லாம் சொல்றாரு. ஆனா யார் செய்வா இதெல்லாம்? பொண்ணு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த பெசலியேலுக்கு பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி தெரியாத ஒரு வேலையை செய்ய வச்சார் இல்லையா? அப்படியாக நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியும். எனக்கெல்லாம் இந்த டைப்பிங்கே தெரியாது. ஆனா ஆண்டவர் கிருபையா எனக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் இல்லையா? கை வலிக்குதுதான், எல்லாம் பண்றதுதான். ஆனாலும் எனக்கு விட விருப்பமே இல்லை. ஆண்டவரே, நான் கடைசி வரைக்கும் உமக்காக ஏதாவது செய்யணும்பா. இன்னைக்கு நான் இந்த மாதிரி எடுக்கிறேன், நாளைக்கு அங்க போய் நான் எப்படி எடுப்பேனோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்துதான் நான் மறிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் நம்மளுக்கு இருக்குதா? அந்த உந்துதல் இருக்குதா? அந்த வாஞ்சை இருக்குதா? அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த பகுதியில கொடுக்கப்பட்ட முக்கிய குறிப்புகளை நான் எடுத்து பார்த்தேன். முதல்ல அன்புல நடந்து கொள்ளணும். நம்ம அன்புன்னு சொல்லும் போது நல்லவங்களை நம்ம நேசிப்போம், பொல்லாதவங்களை நம்ம நேசிக்கிறோமா? ஐயோ, மத்தேயு 5:44 சொல்லுது, உங்களுடைய விரோதிகளை நேசிக்கணும், அன்பு செலுத்துக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும், இப்படி எல்லாம் போட்டிருக்கு இல்லையா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும், ஞானமாய் நடந்து கொள்ளணும், நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். தேவன் நமக்கு மனதை கொடுத்திருக்கிறார். அதனால நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். கடைசியா 3 வசனம் போட்டிருக்கிறேன். எந்தெந்த வசனம்னு நீங்க சொல்லணும் இப்போ, சரியா? ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா. என்ன? எபேசியர் 2:10 ஆண்டி. சரி, அடுத்த வசனம் படிமா. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். எங்க இருக்கு? எங்க போட்டிருக்கு? இதெல்லாம் முக்கியமான வசனம். படிக்கும் போது அதை குறிச்சு வச்சு நம்ம அவர் தேவனே தம்முடைய சித்தத்தின்படி விருப்பத்தை வச்சிருக்கிறாராம். பிலிப்பியர் 2:13. யார் அது சொன்னது? உதயா. வெரி குட், வெரி குட். 100 out of 100. ஓகே. அப்ப தேவன் தான் அந்த விருப்பத்தை வைக்கிறாரு. அந்த விருப்பத்தை நம்மள அசட்ட பண்ணி போயிட்டோம்னா என்ன நடக்கும்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லையா? விருப்பத்தையும் வைக்கிறாரு, செய்கையும் வைக்கிறாராம், அவர் உண்டாக்குறாராம் இல்லையா? அப்ப நம்முடைய
நம்முடைய இருதயத்துல நம்முடைய வாஞ்சை இருக்கும்போது அந்த விருப்பத்தை திருப்பி வச்சு சித்தத்தின்படி அவருடைய தயவுடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யும் நமக்குள்ள உண்டாக்குகிறார். சரி, மூணாவது யாராவது படிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எங்க இருக்கு? என்ன அருமையான வசனம் பாருங்க. சகல அக்கிரமங்களில் இருந்தும் மீட்டு கொண்டாரு. எதுக்காக? தமக்குரிய சொந்த ஜனங்களாக நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி. அதுக்காகவே தம்மை ஒப்பு கொடுத்தாராம். பாருங்க எவ்வளவு நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு, ஆசை வச்சிருக்காரு, விருப்பம் வச்சிருக்கிறாரு. நம்ம அதை நிறைவேற்றுவோமா? இது எங்க இருக்கு? யாருக்கும் தெரியல? தீத்து 2:14. தீத்து 2:14. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்கள். நீங்க படிக்கும் போதை எழுதி வச்சு நீங்க அதை மனப்பாடம் பண்ணி அதை உங்களை சுதந்திரித்து கொள்ளணும் இல்லையா? அது நீங்க சுதந்திரித்து கொண்டு அப்பதான் நம்ம அதை நிறைவேற்ற முடியும் இல்லையா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட் இருக்கா?